நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா நிறைய வேலைகள் மெயினா வாக்கின் இன்டர்வியூ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட போட்டிருந்தோம் கலெக்டர் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் வீடியோ பார்க்கலனா நம்ம சேனலுக்குள்ள போய் விசிட் பண்ணிட்டு வீடியோஸ்ல செக்ஷன்ஸ்ல நிறைய ஜாப்ஸ் போட்டிருக்கோம், பார்த்து அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணியமான ஒரு வேலை வாய்ப்புகள் தான். ஒன்னு இல்லை, ரெண்டு விதமான வேலை வாய்ப்புகள். மெயினாக அந்த வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வேலை வாய்ப்புகள் தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரி. இந்த வேலைகளுக்கு நீங்க பேசிக்கா 10th அதுக்கு மேல என்ன முடிச்சாலும் ஓகே தான். ஆனா தமிழ் வந்து நல்ல எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் மெயினா, ஓகேங்களா? ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாக்கின் இன்டர்வியூ பிளேஸ்ல தான் ரிக்யூர் வந்து பண்றாங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க எப்படி வந்து டைரக்டா போய் ஆஜராகணும், என்னென்னலாம் கொண்டு போகணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன். ஸோ பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வெட்னரி டிபார்ட்மெண்ட். ப்ரோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோமே, ஆமாம், வெட்னரி டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டு அசிஸ்டன்ட், மில்க் ரெக்கார்டர் இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்தோம். ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்க்கல. இப்போ புதுசாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு மாதம் 25,000 27,000 மொத்தம் 2 விதமான வேலை வாய்ப்புகள். ஆமாம், என்ன ப்ரோ 2 விதமான வேலை வாய்ப்புகள் புரியலை அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அந்த அதாவது தமிழ்நாடு வெட்டனரி டிபார்ட்மெண்ட்லயே 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 2 டிபார்ட்மெண்ட்லயுமே இதுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் எடுக்கிறாங்க. இந்த வேலைகள் வந்து வாக்கின் இன்டர்வியூல சென்னையில தான் வந்து நடக்குது. நீங்க நேரடியா அந்த இன்டர்வியூல போய் கலந்துக்கோங்க. ரிட்டன் டெஸ்ட் எழுத போறீங்க. நேரடியா நேர்காணல் வந்து நடக்கும். ஸோ அதை வச்சு மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு ரெக்யூர் வந்து பண்றாங்க. இந்த வேலைகளுக்கான இன்டர்வியூ டேட் வந்து எப்பனா மே 20. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மே 15 தான் ஆகுது. இன்னும் 5 நாட்கள் வந்திருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தா கூட நீங்க நேரடியா அந்த வேலைகளுக்கு போய் ஆஜராயிடலாம். நீங்க அப்படி நேரடியா போகும்போது என்னென்ன கொண்டு போகணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்காங்க கேட்பீங்களா, எல்லாமே இருக்கு. நான் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே 2 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? லிங்க் 1 உங்களுக்கு, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இதுக்குள்ள டேரக்டா அப்படினாலே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க வந்து ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு நீங்க நேரடியா ரிக்யூர் வந்து பண்ணிக்க போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி 1க்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி 2 2 வேலை வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டுக்குமே தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. குழப்பிக்காதீங்க. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து உள்ளக்குள்ள தான், பட் சின்ன ஒரு வேரி வந்து ஆகுது, டைமிங் வந்து வேரி ஆகுது. அதனால வந்து ரெண்டுக்குமே நீங்க பார்த்து எந்த டேட் எந்த டைம் ரெண்டுக்குமே நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, பேசிக்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து முடிச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரிக்கே 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா பேருமே எலிஜிபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 50 மார்க்குக்கு டெஸ்ட் வந்து வைப்பாங்க. நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. 1 மணி நேரம் உங்களுக்கான டைமிங் வந்து கொடுக்கப்படும். மீதி 50 மார்க் அப்படின்றது உங்களுக்கான இன்டர்வியூ நேர்காணல் நடக்கும்ல, அதுல உங்களுக்கான மார்க். இதுல ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 62 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கணும். அப்படி 62 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க இந்த வேலைகளுக்கு பாஸ் எலிஜிபிள் அப்படின்ற கேட்டகிரி. அந்த ஓவரால் மார்க்கை வச்சு தான், ஓகேங்களா, இன்டர்வியூ மார்க்கும் எழுத்து தேர்வை வச்சு தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ இன்டர்வியூ உங்களுக்கு எந்த டேட் எந்த டைம்ன்றதை நான் உங்களுக்கு லொக்கேட் வந்து பண்றேன். இன்டர்வியூ அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்லேயே பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்பெஷலி மார்க் பண்ணியும் காமிக்கிறேன். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா சென்னை மாதாவரம் மில்க் காலனி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லேபரேட்டரி, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில தான் உங்களுக்கு வந்து நடக்குது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மே 20 2026 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைமிங் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் நேரத்தில் வந்து டிலே பண்ணுறத தவிர்த்துருங்க. 10 மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னா மினிமம் நீங்கள் ஒரு 8:30 9 மணிக்கெலாம் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டயத்தில் வந்து கேட்டு புட்ட டயத்தில் வந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கின் இன்டர்வியூ தான். இந்த வாக்கின் இன்டர்வியூக்கு நீங்கள் நேரடியாக வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் ப்ளஸ் ஒரிஜினல், ஓகேங்களா? ஒரு ஒரிஜினலை ஃபைலில் வச்சுக்கோங்க. அது போக ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லை 10th மார்க் ஷீட்டு 12th டிப்ளமோ எது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் லோயரோ ஐயரோ முடிச்சிருக்கீங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சார்ந்து ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ்
சைஸ் ஃபோட்டோ ஒரு 4, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான், இல்லைனா தேவை கிடையாது. உங்க ரெஸ்யூம் அப்படின்றத நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த ரெஸ்யூம் அப்படின்றதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் ஓகேங்களா, இது எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு நேரடியாக வந்து போயிருக்கணும். ப்ளஸ் அது போக ஒரு தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி நேரடியாக கொண்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஒரு வேலைகளுக்கு 25,000 சம்பளமும் இன்னொரு வேலைகளுக்கு 27,000 சம்பளமும் சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி. ரெண்டையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிடறேன். இப்போ அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் 1 நான் வந்து லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுறேன். ஓகே, நான் அப்படி டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து கிளிக்கர் அப்படின்ற சொல்லக்கூடிய பட்டன் வந்து தெரியும். ஸோ இதையுமே நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யுவர் லிங்க் வில் பி ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லி வரும். அப்படியே செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், 13, 12 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸ் இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. எஸ், அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் இப்போ வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ சேம் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா. நான் இப்போ அதை தொட்டேன்னு வச்சுக்கோங்கமே, எனக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துருச்சு. தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மாதாவரம் மில்க் காலனி அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி 1க்கு வந்து பார்க்குறோம். இதுக்கு வந்து மாதம் வந்து 27,000 சம்பளம். ஹோம் ரெண்ட் அலௌன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பொதுவாக இதுக்கு வந்து 27,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் டீட்டெயில் தான், இன்டர்வியூ இந்த டேட் இந்த டைமிங் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து ஆப்ஷன் 1. ஓகே, அதே மாதிரிக்கே ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அது 2வது நோட்டிஃபிகேஷன், அதையுமே காமிக்கிறேன். இது வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து வேரியஸ் வந்து ஆகுது. 25,000 தான் சம்பளம், அதுக்கு 27,000 சம்பளம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி தான் நீங்கள் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண போறீங்க. இதுக்குமே சேம் தான், டைப் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குல்ல ப்ரோ, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தொட்டிங்கனாலே இப்படி தான் வந்து வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் பேஜ் தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து விட்டுருங்க. ரெண்டாவது அந்த பேஜ் வந்து தெரியுது பார்த்தீங்களா, எஸ், இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இதையும் நீங்கள் நேரடியாக கொண்டு போயிருக்கணும், உங்கள் ரெஸ்யூமையும் நேரடியாக கொண்டு போயிருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது கூட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மறக்காம ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ஜெராக்ஸையும் நீங்கள் வந்து ஒரிஜினல் காப்பியும் நீங்கள் கொண்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். தமிழ்நாடு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட், மில்க் ரெக்கார்டர், இப்போ அகைன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் தான் வருதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் வந்த உடனே அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே வேகமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் வாக் இன் இன்டர்வியூ. ஸோ இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் புதுசாக வந்திருக்காங்கனால இது ரொம்பவுமே டிரான்ஸ்பரண்டாகவும் நேர்மையாகவும் நடக்கும் அப்படின்றத நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம். அதனால உங்ககிட்ட வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே போய் அட்டன் வந்து பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ஸுக்குலாம் அது விடுவாங்களா ப்ரோ அப்படிங்கிட்டா கண்டிப்பாக விடுவாங்க. அடுத்தடுத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே விடுவாங்க. நான் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸுக்கும் வரும்போதும் கண்டிப்பாக அதை பற்றி இன்டிமேஷன் உங்களுக்கு கட்டாயமாக நான் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஜாப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரிக்கே நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.